என்னை தானே வச்சு ஓட்டான். இவனுக்கு 10க்கு நான் 6 தான் தருவேன். வேஸ்ட். காரை விட்டாருங்க. டேய் நீ ஏன்டா அவ்வளவு குட்டி பையன் மாதிரி அவ்வளவு முன்னாடி போய் உட்கார்ந்து அவன் கம்ஃபர்டபிளே உட்கார்ந்தா நீ ஆனா எங்களை கம்ஃபர்டபிள் டேய் ஆன் பிரேக்ல கை எப்பவுமே குத்தும் பாலா. நான் ஒழுங்கா தான் ஓட்டேன். இவன் பக்கத்துல வந்து அதட்டி ஒழுங்கா ஓட்ட விடாம அந்த இடத்துல விட்டுருப்பா அவன். விட்டுறலாமாடா? ஏய் நான் ஓட்ட தெரியும் உனக்கு. கீரை மட்டும் சொல்றேன். ஏய் ஒரு முடியும் போயிட்டாங்க. நியூட்டன் போற இடத்துல கேட்டா வந்து நாங்க பேசுனதால கால் போயிடுச்சு. கேட்டா பயப்படுறானே. அதனால அதான் அழுத்திட்டேன். ஆக்சிலேட்டர் அழுத்துறேன். தேவையில்லாத வேலைனா. சரி போடா டேய் நீ ஆல்ட்ட என்ன பண்ற? கீர் போடாதேடா. போடுவா ஃபர்ஸ்ட் கீர். ஹேண்ட் பிரேக் யாரு எங்க அப்பா வந்திருப்பாரா? இல்ல உங்க அப்பா இருப்பாரா? போட்டு வச்சிட்டு இல்ல தெரியும். அதுதான்டா போட்டு வைக்கணும். போடு ஃபர்ஸ்ட் கீர் போடு. ஓகே ஃபர்ஸ்ட் கீரா. பை கைஸ் பாத்துக்கங்களே. பை க்ளோஸ். செகண்ட் கீர் போடு. கைஸ் இவனுக்கு லைசென்ஸ் இருக்கா? நான் காசு கொடுத்துட்டான். அதுதான் காசு கொடுத்துட்டான். ஃப்ரீ ஆத்தியா? ஏய் அப்போ ஓட்டணும்டா. ஓட்டிங்கடா. சரி ஸ்டைல் பண்ணா 2 கிலோ ஓட்டு. எதுவுமே பண்ணாதடா டேய் எதுவுமே பண்ணாத. கார் ஓட்டும் போது அரிக்கிறத என்ன பண்ணனும்? எதுவுமே பண்ணாதேன்னா அத பண்ண கூடாது எதுவுமே. கீர் மாத்து ஃபர்ஸ்ட் கீர் மாத்து. செகண்ட் கீர்லயே வாடா திரும்ப ஃபர்ஸ்ட் கீர் அடறா. கிளட்ச் புடிச்சாதான் கீர் விழும். எதுக்கு நீ இப்போ வச்ச இப்போ அத ஃபர்ஸ்ட் கிளட்ச் புடுறா இன்னும் புடுறா. கிளட்ச் புடிச்சு போடுறா. நீ போட்டு வச்சு விடுற கீர. போயிடல. இப்போ என்ன தெரியுமா பண்ற? அப்படியே சரிங்க பொறுமையா போ. திருப்பி திருப்பி நல்லா கட் பண்ணு டக்குன்னு கட் பண்ணு. வர மாட்டான் தலைவன். திருப்பி கட் பண்ணு பண்ணலாம் போலாம் பாரு. போ இப்போ சரியாக சோதிக்காதீங்க தல சரியாக்குடா. ஓகே ஓட்டுனது தப்பு. ஓகேவா அவன் ஸ்டேடியம் முடிச்சு திருப்பிடான். காண்டு வந்து வேகமா போட்டு இந்த மழை என்ன பண்ணு வச்சுக்கோ. காதுலயே குச்சி சொல்லிடுவேன் நானு. அப்புறம் நீதான் பயமுத்துறே. பொறுமை தாடு நிக்குது பாரு. அப்ப பிரேக் போடணும் நீயும். கீர் மாத்து. பாட்டுலாம் பாடாதா நீ? விடு. கிளட்ச் புடி. கிளட்ச் புடி. அவ்வளோதானா? 7 தான் தலை உனக்குலாம் நல்லா சிக்கமா பண்ண. இவனுக்கு எவ்வளோ ரேட்டிங் கொடுப்ப? 7 கொடுத்தாச்சு. 7 ஃப்ரெண்ட்ஸ் போடா. ஓகே ஃபர்ஸ்ட் கீர் போடு. கிளட்சை பிடிச்சி ஃபர்ஸ்ட் கீர் போடணும். பிரேக் ஆனால் அப்போ பிடிக்கணும். கையில் இது பிடிச்சிக்கூடா. ஓகே போடு. ஃபர்ஸ்ட் கீர் போடு. லைட்டா விடுறா. ஓட்டணும். ஏன்டா ஸ்பீடா போற? பொறுமையா போடா. ஃபர்ஸ்ட் திருப்பி ஸ்டடியாக்கு போ. ஸ்டடியாக்கு இல்ல இண்டிகேட்டர்ல எப்படி போடணும்? ஸ்டடியாக்கு நீ ஃபர்ஸ்ட் ஓட்டடா. ஃபர்ஸ்ட் இண்டிகேட்டர் ஓட்ட கத்துல ட்ரிப்ட் அடிக்க சொல்லி விட. அந்த மாதிரி கதையா நீ? தல பல ஓட்ட கூட தல ஸ்பீடா ஃபர்ஸ்ட் ஸ்லோ ஒருத்தனுக்கு நெஞ்செல்லாம் பதைக்குதுடா ஒருத்தனுக்கு. கீர் மாத்து. ஏய் இவன் போறா. இதெல்லாம் பண்ணுறான்டா டேய். கையா வச்சுக்கிட்டு சொன்னாங்க உன்ன. ஃபர்ஸ்ட் கார் ஓட்ட கத்துக்க. அப்புறம் அதெல்லாம் சைடுல போடு. கிளட்சை புடிச்சிட்டு 2வது கீர் போடு. ஆக்சிலேட்டர்ல ஏன் கால் வச்சினே இருக்க நீ? பிரேக்ல கால் வைக்கணும் எப்பவுமே கிட்ட. அப்ப ஆக்சிலேட்டர் யார் கொடுப்பா? ஏய் ஓட்டம் போய் ஸ்பீடா. இப்போ நீ ஸ்பீடா ஓட்ட பாத்து அங்க போய் அவன விட்டுறாத. இல்ல 3 இருக்கு. 2 கால்ல இருக்கு. 2 நல்லா இருக்கா? ரைட் கால் வெறும் ஆக்சிலேட்டருக்கும் பிரேக்குக்கு மட்டும் தான் யூஸ் பண்ணனும். எத்தனை வந்து லெஃப்ட் கால் எத்தனை போயிட்டு பிரேக் பிடிச்சிட போற. ஒரே நிமிஷம் பொறுமை பண்ணு. ஆக்சிலேட்டர் இருந்து கால் எடு. பொறுமையா காலங்காத்தால உனக்கு குறவழி வரைக்கும் சோத்த போட்டு வண்டியில ஏத்திட்டு வந்ததுக்கு உன்னால என்ன பண்ண முடியுமா அதை பண்ணிட்டேன். பிரேக் போடுறான்னு சொன்னா பிரேக் போடுறா. இந்த சைடு போற
கால் வைக்கிற இடமெல்லாம் கண்ணி வெடி வைக்கிறாங்களே. உனக்கு ரேட்டிங்கே கிடையாதுடா இவனுக்கு. நீ எல்லாம் பேசவே கூடாது. நீ கீரை மாத்து ஃபர்ஸ்ட் கீழ யூ டர்ன் பண்ணிடலாம். தல நீ என்ன கீரை மாத்தாம பிரேக் அடி அப்படி அடி கூடாதா? பிரேக் அடி. பொறுமை லாங் வந்து கட் பண்ணு. ஆக்சிலேட்டர் செருப்பாலே அடிப்பான். ஆக்சிலேட்டர் நீ அழுத்தனா ஃபுல்லா ஓட அப்படிதான். குடு ஆக்சிடென்ட் குடு ஆக்சிடென்ட் குடுத்தா போவோம். அவன் பிரேக் பிடிக்க மாட்டான். அந்த ஆக்சிலேட்டர் ஸ்டெடியாக்கு. அதுதான் இதான் கரெக்டா ஓட்டுறது. கீர் மாத்து. அங்க கை வைப்பா. டவுலத்தா ஒரு கையில ஓட தேவையில்ல. தல அந்த போன்லாம் எடுக்க தேவையில்ல தல. நல்லாவே இல்ல தல அது. இல்லடா நான் என்ன நினைச்சேன், இந்த வைப்பர் ஆனாவும் ஒண்ணுமே இதான் அவள வேஸ்ட் ஆகுது. அந்த வீடியோ வைப்பர் ஆனாவும் வைப்பர் வச்சு போடலாம் அப்படின்னு நினைச்சேன். அதெல்லாம் வேணாம், தட்டி விடு. இதாச்சு படம். வந்தாங்க 2 பேர் போலீஸ். இங்க ஓட்டக்கூடாது, அதெல்லாம் பண்ணக்கூடாது. நாங்க சேனல் வச்சுக்கிறோன்னு தான் ஏதோ சைலண்டா பேசினாங்க. ஃபர்ஸ்ட் வந்து ஹெல்மெட் கேட்டியா காசு பாத்திரலான்ற மாதிரி தான் வந்த மாதிரி இருந்தது. நான் வந்துட்டு நாங்க அவங்க போத்து விட்டோம். இப்ப அவங்களை ஃபார்வர்ட் பண்ணிருந்தா எனக்கு தெரிஞ்சு அவங்களுக்கு என்ன சொல்ல போறாங்க. நாங்க டீசெண்டா பேசுவோம். நீங்க பாத்தீங்கன்னா வீடியோ உங்களுக்காக வச்சிருக்கோம். பின்னாடி ஒரு ஸ்கூட்டி போதா சரியான டேஞ்சர். அதான் அப்பத்துல இருந்து பாத்துன்னு வரோம். கிட்ட வந்துட்டு மொத்த மாதிரி வந்துட்டு போயிடுவாங்க. எங்க கிட்ட வந்துட்டு நான் ஸ்பீடா ஓட்டுவேன் வர சொல்லிட்டு கூட ஏதோ பேசிட்டு தான் வராங்க. நல்லா பேசுறாங்க. அவங்க ஓட்ட கத்துனுக்குறாங்க. நினைக்கிறேன் அவங்க தள்ளிட்டு தான் போறாங்க. அது யூட்டன் திரும்பத்துக்கு அதான் பயமா இருக்கு. யூட்டன் போடுற இடத்துல ரிவர்ஸ் நான் சொல்றேன். நான் யாரு என்ன யூட்டன் போட்டிருக்கேன். ரிவர்ஸ் தள்ளி யூட்டன் போட்டேன். ஒரே யூட்டன் போட்டேன். அசிங்கமாய் போச்சு குமார். யூட்டன்ல போட்டா வா ஓரமா போறோம். ஒரே சரி சொல்றேன் கேளு. ஒரே யூட்டன்ல திரும்பிட்டாங்க. சொல்லி குத்தோம் நான் தான் சேசிங் பண்ணிருக்கேன். எங்க என்னென்ன சொல்றோம் பாருங்க. கம்பி கட்டுற கதையெல்லாம் எடுத்து போடுறாங்க. நான் சேசிங் பண்ண. தார் காரு. சரி இப்போ என்ன தப்பு பண்ணன்னு சொல்லு ஃபர்ஸ்ட். தப்பு பண்ணது வந்து அது ஒரு டெம்போ வருது, திரும்பாம பக்கத்துல போறாரு அவரு. டெம்போ ஒட்டின வர்ஷிக்கு போறியா நீ? எங்க டெம்போ வந்துச்சு? யார் ஓடும்போது டெம்போ வந்தது? அவங்க ஓட்டும் போது நீ ஓடும்போது டெம்போ வந்ததா? டீம்னா மேட்ச்னா தெரியாம பைத்து யார் இப்போ கன்ஃபியூஸ் ஆயிருக்கு. ஆனா எப்படி இருந்தாலும் 7 தாண்டல யாருமே. ஓகேவா? யார் 7 தாண்டல? ஒரே சரி அவன் 7 நீ 7 ரெண்டுமே 6. இதெல்லாம் பிரேக் போடும் போது முன்னாடி பின்னாடி அச்சு ஓட்டணும். இப்படி இவன் பண்ணாரு. இவரு சேஸ் பண்றதுக்காக ஒரு மாதிரி ஏத்தி விடுறாங்க. எங்க என்ன சேஸ் பண்ண நீ சொல்லு. சேஸ் பண்ண அவர் கிளி பாட்டு வர போட்டா எனக்கு. அது ஸ்பீடாலாம் சேஸ் பண்ணலடா நீ. கார் இங்க பாரு நீ ரொம்ப கஷ்டப்பட்டு பேசினா டிஃபிகல்ட் 7.4 மார்க் போடலாம்டா. இங்க 2 பேர் அந்த இடத்துல பெண்ட். ஏய் எவ்வளவு போன? 10ல தானே போனேன். 10ல அந்த பெண்ட் தள்ளங்க. 10ல யார் வேணா பெண்ட் எடுக்கலாம்டா. காரும் சேஸ் பண்ணலாம், அந்த பெண்ட் எடுக்கல. சரிடா 7.4 தான் உனக்கு. ஓகேவா? 7.4 பேசலாம். அப்போ பிடிக்காம அப்படி நான் பேசுறேன். இப்ப நான் பேசுறேன். டெம்போல உங்க அப்பா நான் சொல்லிருப்பா. பேசாம தூங்கி இருக்கலாம். நானே வந்து மாட்டிக்கிட்டனே. டெம்போல விட்டு ஓகே சரி ஒரு மார்க். டெம்போல அதுலயே புத்தி பசு. இது டெம்போல விட்டுண்டா காலே முடிஞ்சிச்சு. நான் இப்ப எங்க கால் ஓட்ட வருவேன்? வெயிட் பண்றா. ஓவர்டேக் பண்ணானே 10ல தான் ஓவர்டேக் பண்ண நீ. நான் அங்க போயிட்டு யூட்டனே 30ல எடுத்தேன். நீ எடுத்தியா? நீ யார் 30ல எடுத்த? இங்க ஒரே நிமிஷம் ஒரே நிமிஷம் அந்த பேரிகேட் இருக்கு. 30ல நீ எடுத்த. ஒரே நிமிஷம் அது லாங்ல போய் எடுத்தா வரும்டா பேரிகேட். சத்தியம் பண்ணு. நீ 30ல எடுத்தன்ட்டு அது பாக்கலடா ஸ்பீட் பாக்கல. ஆனா 30 இல்ல அதுல ஸ்பீடா மீட்டரே ஓடாது. பஸ் நீ எப்படி 30ல பாத்துனே சொல்லு. பஸ் எனக்கு தெரியும்டா. நான் சொல்லவே இல்லை. அவன் டைம் பார்க்கும்போது 5 ரன் 30 காமிச்சிருப்பான். அதுல வச்சிருப்பான். இவனுக்கு 7 தான் பண்ணா. அதான் அவன் தான் டான்சிங் பிரேக் அடிக்கிறான். ஒரு பிரேக் அடிச்சா ஒரு டம்மி டிம்னு அடிக்கிறான். சாரி தெரியல பிரேக் லேட் அப் செய்தோ சொல்லு. சாரி தெரியல எனக்கு. ஒரே நிமிஷம் இரு. சாரி தெரியலையா? தல பிரேக்க லைட்டா இப்படி பக்குவமா அழுத்துறாங்க. ஒரு எட்டி இல்ல இப்படி லைட்டா இப்படி அமுக பாரு. ஃபுல்லா போச்சு கீழே. ரவினி இந்த முடி நான் கீழே. டேய் உள்ள இருக்கார்ல இவர க்ளோஸ் அப் பண்ணுவாங்க.
இந்த பாரு ஸ்ட்ரைட்டா லான்ச் ஸ்டவுல லான்ச் இப்போ விட்டுண்டா கத்தினே இருக்கான் பக்கத்துல உட்காந்து இரு ஓட்டுறவன் எப்படா நான் உள்ள இருந்தேன், நான் உண்மையா சொல்றேன். நீ வந்து இல்ல போயிட்ட நீ. உண்மை வந்து ஆனா எல்லாரும் கத்திட்டாங்க ஒரே சரி ஸ்கிளாட்ச் பிரேக் அப் நான் புதுசா ஓட்டுறதா வந்திருக்கோம். ஆனா ஒருத்த சாப்பிட்டா சொல்லி தந்தா ஓட்டுற முறம் வேற இருக்கும். இவன் சாப்பிட்டானா ஒரே சரி பிரேக் அப் பிடிக்காம ஆக்சிடென்ட் ஆச்சுனா ஐ சாப்பிட்டா ஐ அல்டா அப்படியே சொல்லுவாங்க. பக்கத்துல வச்சு பிரேக் அப் நீ எப்படி சொன்ன? நீ நார்மலா எப்படி சொன்ன உள்ள பிரேக் அப் இது இவன்ட்ட சொல்றேன். பிரேக் அப் ரன்னா ஆக்சிடென்ட் ஆச்சுனா காது முன்னாடி போச்சு. ஆனா அது உண்மை. அது உண்மை. என்னையும் தான் கத்தன இவன் திருப்பினா அது பண்ணாங்க அப்படியே பணத்தை அதான் அழுத்த கூட போல அழுத்திட்டு போல நல்லா அழுத்துறோம். நீ அழுத்தாத சொன்னியா? அப்ப அழுத்தும் போல. ஒரே பணத்துல எதுவும் புரியல. இவனுக்கு நான் கத்துனது நியாயம். இவன் திரும்பிடான்றேன் டெம்போ வந்து ஸ்ட்ரைட்டா போறானா அப்போ எப்படி கத்தாம இருப்பான் இவன் வந்து பண்ணிருக்கான். ஓகேவா? அவன்கிட்ட பிரேக்க புடிடான்னு தான் சொன்னேன். பிரேக்க புடா அப்புறம் ஆக்சிடென்ட் கொடுக்கான்னு தான் சொன்னேன். அவன் என்கிட்ட கேட்காமலே பிரேக் அடிக்கிறான், என்கிட்ட கேட்காமலே ஆக்சிடென்ட் அவன் பாட்டு அழுத்துறான். அவன் ஓட்டு நான் தான் வந்து ஓட்டிட்டு இருக்கேன், சொல்லி கொடுத்துட்டு இருக்கான் அப்படிங்கிற மாதிரி அவன் பண்ணான். அவன் பிரேக்க பொறுமையா ஆடுறான்றேன். அழுத்துறான் பாரு பிரேக் அப்படி அழுத்துனா நான் அப்படி சொல்லி கொடுத்தா வந்து இச்சேன். ஓகேவா? எல்லாருமே அச்சலே மண்டை சூடாகி காண்டாயிட்டேன். ரெண்டாவது அச்சல மட்டும் சொல்லிட்டான். நீ என்ன எல்லாரும் சூடு காட்டிட்டேன். நீ என்ன தம்மா நீ இதுல ஸ்ட்ரைட்டா அப்படி போனியா? மறந்துட்டியா? திரும்ப சொல்லும் போது ஒழுங்கா திரும்ப. அது அப்புறம் யூ டர்ன் பண்ணும்போது கரெக்டா பேடி காட்டுல இடிக்க பார்த்த பாத்தியா? இதெல்லாம் பண்ணிட்டு உனக்கு 7 மேல மார்க் வேற வேணும் கேட்டீங்க. நான் சொல்றேன் பேடி காட்டுல கிட்ட போன திருப்பலன்னு வச்சுக்கோ. பேடி காட்டுல ஓடச்சிருக்கும். பிரேக் அடி நோ பிரேக் வச்சு தான் ஓட்டணும். சாட்சி ஆடியன்ஸ் சொல்றாங்க. பேடி காட்டுல ஓடச்சிருப்பேன். அப்ப 7 தான். அப்ப 7 தான். 7 தான். இவனே பேசி மாட்டி விட்டாரு. அந்த பாயிண்ட் மந்தே போச்சு. ஏதோ தப்பா நானே யோசிச்சுனே இருக்கேன். பேடி காட் மாட்டி. ஆக மொத்தத்துல உன் டப்பா வண்டி வேஸ்ட். நாங்க வேற வண்டி அந்த சூப்பரா ஓட்டுவோம். டப்பா வண்டினா நீ இறங்கி நந்து வாதி. நான் வண்டி குறைப்போம்டா. வண்டி இதெல்லாம் கத்துக்கணும். ஏன்னா ஒரு அங்க ஒண்ணும் இல்லை போய் ஒரு நான் இதெல்லாம் கத்துக்கணும் இதுக்கு அப்புறமா. குறை வந்து என்ன சொல்லுவாங்க? அதனால குறை இவனை வேணா சொல்லலாம் கத்தி நேக்கிறான். கத்தவே கூடாது. அந்த மாதிரி நீங்க விட்டாங்க பாரு ஒரே சொல்லுங்க. நீங்க ஊர்ல சொல்லணும். டெம்போ டெம்போடா இடிக்க போற டெம்போ ஏன்டா இடிக்க போற? அவன் என்ன பைத்தியம் சொல்லிட்டு அவன் இன்னும் கேஸ போட்டு அனுப்பிச்சு விடுவான். 2 போலீஸ்கார முன்னாடி நீ பண்ணிருந்தேன்னு வச்சுக்கோங்க. இதெல்லாம் அதெல்லாம் சார் சும்மா தான் தெரியாம ஓட்டி நான் போயிருப்பான். எல்லாரும் 5 பேர் சரிங்க வாங்க. சரி வந்தா சரி ஓட்டுறதுக்கு எல்லாம் தப்பு பண்ணீங்க. ஓட்ட தெரியல. நான் ஓப்பனா சொன்னேன் யாருக்கும். ஓகே गाइस நெக்ஸ்ட் vlog எங்க போறோம் தெரியல. எங்க போறோம் சர்ப்ரைஸ் vlog. நான் ஓட்ட போறேன் இங்க சாப்பிட போறேன். எனக்கு பசிக்குது தல. வா போய் சாப்பிடலாம் வா. காசு இருக்காட்டு அது காசுலாம் இல்ல. நல்ல வேலை போனே வீட்டுல வச்சுட்டேன். பத்தியா உசாரா போனை வச்சுட்டு வந்திருக்கான். இதுக்குதான் ஒரே நிமிஷம் வீட்டுக்கு போய் அனுப்புண்டா. பசிக்கிறா. அவங்க வீட்டுல சோறு போட்டுறீங்களா? ஏய் எங்க வீட்டுலாம் சாப்பிடல. ஏன் எங்க வீட்டுல சாப்பாடு இல்லை. நான் வெளியே தான் போய் சாப்பிட்டாங்க. காசெல்லாம் இல்ல கடைக்கு போறதுக்குலாம். ஏய் அப்ப என்னடா பண்றீங்க சாப்பிடுறதுக்கு? அப்போ பசிக்குதுடா. சொல்லி கொடுத்தல்லடா பீஸ் கொடுங்கடா. எல்லாரும் சாப்பிட வாங்கி கொடுங்கடா. நீ கத்துக்க உங்க வாயில ஏதாவது கொடுக்கணும் பாரு. இவனெல்லாம் வச்சு எங்க இல்ல அண்ணன் நல்லதான். ஒன்றும் பிரச்சனை இல்லை. சரியான ஃபங்க்ஷன்ல போத்தலாம். நான் ஓப்பனா சொல்றேன். பசிக்குதுன்னா பூந்துடலாம். ஜெகன் சொன்ன மாதிரி தான். தெரியாது ஃபங்க்ஷன்ல ஃபங்க்ஷன் வரல அங்கெல்லாம். ஏய் பசிக்குதுன்னா வீட்டுக்கு போய் சாப்பிடு. எல்லாம் சாப்பிடு. ஏய் என்னடா விளையாடுறீங்களா? சீரியஸா சொல்றீங்களா? ஏய் போலாம்டா வாடா. தெரியாது ஃபங்க்ஷனுக்கா? ஏய் ஏதாவது மண்டபம் அது. அதான் ஏதாவது ஒரு ஃபங்க்ஷன் மண்டபம் இருக்கான்னு பார்க்கலாம் வா. ஏய் பொண்ணு விட மாப்பிள்ளை விட கேட்டா என்ன சொல்லுவீங்க? பக்கத்து வீடு இருக்கீங்களா? ஐயோ எங்கடா என்னடா கௌரவமான ஃபேமிலிடா. நாங்களாம் இப்பெல்லாம் போக மாட்டேன்டா. இவன் இந்த மாதிரி கடையில வேணா சட்டை நிறுத்து. ஏன் சட்டை போட்டுக்கிறது கௌரவமான சாப்பிடுறியா? அட வெக்கம் கட்டுவீங்களா? இதுக்கு எதுக்குடா வெள்ளையங்கிலி மாலைன்னு? மாப்பிள்ளை இவருதான் சட்டா வருது. மண்டபம் சைட்ல போடா. ஏய் அவன் விளாடுறான். ஏதாவது கடை பார்த்து நிறுத்துங்க. ஏய் கடையில போய் பிச்சை எடுக்க போறியா? தோத்துக்கிட்டே இருக்கீடா. சாப்பிட்டு வருவோம். கடையா போய் நிப்பாட்டுங்களா? புரியல. சாப்பிடுறதுக்குடா சில்லறை வாங்கிட்டு வருவோம். 10 ரூபா 5 ரூபான்ட்டு. போதுமா இந்த ஃபங்க்ஷனு? பக்காவா இருக்க லைட் ஹீட்லாம். ரோடு ஃபுல்லா பந்தல் போட்டுருக்காங்க. ஏய் கொஞ்சம் கண்டிப்பா பிரியாணி தான்டா.
பைத்தியக்காரா மாட்டினா தோத்தியான போகணும்டா. பரவாயில்ல விடு. காய்ஸ் எனக்கு தெரிஞ்சு இது உங்க கடைசி வீடியோ, கடைசி விழாக். மாட்டுல என்ன பண்ணுவாங்க, வெளியில தான் போவாங்க. போயிட்டு வந்துட வேண்டியதானே. சரி உண்மையா கேக்குறேன், யார் வச்சுக்கோ சத்தியமா தெரியாதுடா அவனுக்கு. அங்கிருந்து இங்க வர வரைக்கும் போலாம், சூப்பரா இருக்கும். சீரியஸாடா மைக் ஆஃப் பண்றாங்க, உண்மையில கேக்குறேன். சத்தியமா இது யார் வீட்டு போறது சொல்றேன். ஏய் இது வந்து ஸ்ரீநிதின்னு ஒரு பொண்ணோட நான் போட்டிருப்பேன். அதுலடா நீ சொல்லல கட்ட கொண்டு வர, அது சொல்றேன் நான். ஏய் என்கிட்ட டிஷர்ட் சொல்லடா, நீ ஷர்ட் போட்டு வாங்க. அப்படி சொன்னா சொல்லலாம். சொல்லி நீ போட ஒரு 10 அடி தள்ளியே வாங்கி இருக்கோம். யாருன்னு விட்டுறதுல இப்போ பசிக்குதுடா. போய் சாப்பிட்டு வா, நாங்க இங்க இருக்கிறோம். தெய்வம் தான் ஜாலா வச்சால உங்க கூட நீங்க இருக்கியா, உன் சொக்கா மட்டும் கொடு. சொன்னா மச்சான் தலைவா அதான்டா. அவ்வளவுதான் ஒண்ணு கிடையாது. என்ன கிளாரிட்டி. ஆனா இப்ப நம்ம இவ்வளவு நிக்கவே கூடாது, எல்லாம் ஒரு மாதிரி பாக்குறோம். சரி ஓகே, போயிட்டு நீங்க பாப்கார்ன் மட்டும் வாங்கிட்டு வாங்க. அப்படி இந்த சைட்ல போங்க, இப்படி கூட போவாங்க. இதுல போகல ஒரு நோட் போட ஆரம்பிச்சாரு. ப்ரௌன் செட் இவரா? சரி வா, நோட் பாருடா. இங்க போறவங்க இல்ல அவன் பார்த்தாரு, இவன் பார்த்தோம். அவன் போய் பாப்பா வேண்டாம். கட்டிக்கிட்டேன் வாசப்புள்ள யாரா நீங்க? எனக்கு லைஃப்ல எல்லாமே நீதான் மச்சி. லெஃப்ட்னா லெஃப்ட், ரைட்னா ரைட், உன் பின்னாடி வந்துனே இருப்பேன். இப்ப என்ன ரோட்டுக்கு வந்துட்டேன். போலாமா? பாப்பா ஏய் உள்ள பிரியாணி போடலடா. அது வந்து ஒரு பொண்ணோட இதுதான் நினைக்கிறேன். எல்லாம் நம்மளே அங்கிள் ஆக்டிங் தான், பசங்க யாருமே இல்லை. கண்டிப்பாக கண்டுபிடிச்சிருவாங்க. வேற ஃபங்க்ஷன் போலாம்ப்பா. ரைஸ் எல்லாம் மட்டை, எல்லாம் மட்டை ஆகிட்டு போடா பசி மயக்குமா. இதெல்லாம் கல்யாணத்தில் பூந்தலான்னு பார்த்தோம், ஆனால் எல்லாம் ஏஜ் அட்டன் ஃபங்க்ஷனாக இருக்குது. எதுல போனாலும் கண்டுபிடிச்சிருவாங்க. எப்பயே பார்த்தாண்டா, 2 ஃபங்க்ஷன் நம்மள ஒரு மாதிரி பார்த்தாங்கடா. வண்டியில போனோம், எல்லாம் ஒரு மாதிரி பார்த்தாங்க. இருங்க செட்டில் ஆக்கிடுறேன். இப்போ என்ன பிளானு? அவ்வளோதான் முடிஞ்சிச்சு. அவ்வளோதான் தடவிட்டாங்க மஞ்சளா. எல்லா ஃபங்க்ஷனும் ஏஜ் அட்டன் ஃபங்க்ஷனு. ஏன்னா ஒரு கல்யாண ஃபங்க்ஷன் இல்லையாடா இந்த இதுல? எப்பா அழகும் பார்த்தா உள்ள போய் சாப்பிட்டுருப்போம். இன்னைக்கு எங்களால முடிஞ்சது பாப்கார்னு, அப்புறம் வேற என்ன சாப்பிட்டீங்க? ஜூஸ், ஒரே ஒரு கேக், சாக்லேட். போய் சாப்பிட்டா ஜூஸ் நாங்கள் 2 அடி வச்சோம். உள்ள மேலே வச்சுருந்தேன். டேய் நான் போய் கேட்டு வந்தேன்டா, பிரியாணி போக கொஞ்சம் லேட் ஆகும் போது இனிமேல் தான் ஸ்டார்ட் பிரியாணி. பண்ணுவாங்க. ஏன்னா எல்லாம் ஒரு மாதிரி பார்த்தாங்க மேலே போனோன்னே. ஏன்னா அது வந்து ஏஜ் அட்டன் ஃபங்க்ஷனு. இல்ல நான் போய் சாப்பிட்டுருப்பேன். இவன் டிஷர்ட் போட்டு வந்தோடனே இவனை பார்க்கலாம். அம்மா நமக்கெல்லாம் தகுதி இல்லைன்னு மூஞ்சிலே ஒட்டி இருக்குதாடா. ஏன்டா செப்பல் போட்டு வந்த? இவனால கும்பல் எல்லாம் என்ன பாக்குது. அதான் போய் கேட்கவும் முடியாது, பொண்ணு வீட்டு சைடா மாப்பிள்ளை வீட்டு சைடாலும் கேட்க முடியாது. ஒரே வீட்டு சைடு தான். பொண்ணு வீட்டு சைடு எந்த ஊருக்காரன் கேட்பாங்க. எதுக்கு? இதோட முடிச்சிடலாம். அவ்வளோதான் guys. Bye guys.